Hello everyone, welcome to Post Market Analysis. So நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸ் 23,649.50 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ ஸ்பாட் சார்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேண்டில் கிரியேட்டட் ஹை அப்படின்னும் போது 23,683 வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 23,700 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? 23,700 கால் என்ன லெவல் அப்படின்னா 188.60 அப்படின்றது லெவல் பிரேக் ஈவன். அப்போது 188.60 காலில் ஒரு லெவலு புட்டில் ஒரு லைனாக போடுறோம். அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா கால் ஆப்ஷன் அவனை பிபிக்கு லெவலில் கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவன் வந்து ஃபஸ்ட்டு கண்டியில் அது மாதிரி பஞ்ச் அடிச்சிருக்கான். ஸோ அப்போ 700 கால் ஆப்ஷன் சில் செய்யப்பட்டது அப்படின்னா 700 விட்டு மார்க்கெட் பிலோ தான் போகும், ஹையர் ப்ரைஸஸ் போகாதுங்க, 700 தாண்டி போகாது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த செல் மூக்கு ரீசன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நடந்த இந்த செல் மூக்கு ரீசன் யார் அப்படின்னா இந்த செல்மூக்கான ரீசன் இவன் தான் காரணம். ஓகேங்களா? ஸோ இவன் மேலே இருந்ததுனால தான் அந்த செல்மூவ் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ மேலே போனவன் ஏன் ரிவர்ஸ் ஆகணும்? 23,700 புட் ஆப்ஷன் ஏன் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல 23,700 வந்து 600 500 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஸோ 493 வந்து வந்திருக்கு. ஸோ 493 அப்படிங்கும்போது 500 கால் புட்டு வந்து எடுக்கலாம். ஸோ 500 புட் ஆப்ஷன் அவனோட பிரேக் இவனை வந்து சஸ்டெயின் பண்ணுது. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா 400 விட்டு மார்க்கெட் ஃபர்தராக செல் ஆக போகுது. ஸோ 500 கால் புட் எடுக்கிறோம். ஸோ 500க்கான லெவல் 199.20 அப்படின்றது பிரேக் இவனு. ஸோ இதில் ஒரு லைனாக அதில் ஒரு லைனாக போடுறோம். ஸோ இப்போது 23,500 இவன் அவனோட லெவலை லூஸ் பண்ணலை அப்படின்னும் போது இந்த ஃபால் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகாது, அங்கேருந்து திரும்ப தான் செய்யும். ஓகேங்களா? அப்போது 200லேருந்து அரௌண்ட் நமக்கு 330 320 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. அரௌண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக பை மூவ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த மூவில். ஓகேங்களா? அப்போது ஃபால் ஆனதுக்கு காரணம் யார் அப்படின்னா பிரேக் வேணும். ஸோ ரிவர்ஸ் ஆனதுக்கு காரணம் பிரேக் வேணும். ஸோ 500 பிலோக்கு போகாத காரணம் அதுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது 23,600. ஓகேங்களா? ஸோ அந்த இடம் வரும்போது 600 புட் ஆப்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன் தான் எடுக்குது. ஓகேங்களா? இது என்ன டைமுக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 10:25. ஸோ 10:25க்கு ஸ்பாட் எங்கே இருக்குது? 10:25க்கு கரெக்டாக வந்து லோ கிரியேட் ஆகிருக்கு. இப்போது 500 ஸ்பாட் வந்து 500 இருக்கும்போது 600 அப்படின்றது ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன். இப்போது இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன் என்ன ஆகணும் அப்படின்னா அவனோட பிபி உடச்சுனா வெளியே போயிடணும். என்ன பண்ணியிருக்கு? ஸோ இந்த இடத்துல அவன் பிரேக்கை வெளியே சுற்றி நிற்கிறான், அதை உடைக்கவே இல்லை. ஓகேங்களா? 189.20 அப்படின்றது பிரேக்கன். ஸோ உடைக்கவே இல்லை அப்படின்னும் போது ஃபர்தராக செல் கண்டினியூ ஆகாது. ஸோ இவன் இங்கே முட்டும்போது நீங்கள் தாராளமாக ஒரு 1 மினிட் சாக்கை பார்த்து பை அடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகேப்பா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மேலே போகிறோம். நமக்கு ஆஸ் பர் அவர் கண்டிஷன் நம்ம எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 23,600 கால் ஆப்ஷன் எடுப்போம். அவனோட பிபி 189.92 அப்படின்ற பிரேக் இவன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் அவனோட பிஇபி 188.60 அப்படின்றது பிஇபி. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல்லாம் கொண்டு வரல, ஜஸ்ட் பிரேக் மட்டும் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு கரெக்டாக தெரியும் என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ என்ன டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு 11:05க்கு. ஸோ அந்த டைமில் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கு, இந்த 11:05 கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ அப்போது நீங்கள் இந்த ட்ரேடை வந்து பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் கால் ஆப்ஷன் டார்கெட் வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் போகிறீங்க, டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து பர்ஃபெக்டாக அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே லைவில் கொடுத்தீங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்துடும். ஸோ நம்மளோட டெலகிராம் கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கரெக்டாக 9:14க்கு சொல்லியாச்சு. என்ன சொன்னோம், எஸ்எம்சி வியூ வந்து கொடுத்துடணும். இந்த இடம் வந்துச்சுன்னா செல் அடிங்க, ஜோன் வந்து டேப் அடிச்சுன்னா செல் அடிங்க அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அஸ் எ கன்ஃபர்மேஷன் ட்ரேடர் சாக் பார்த்து செல் அடிச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? என்ன பண்ணியது, ப்ரீவியஸ் லோ டார்கெட் சொன்னோம், என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் லோ டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு
1:13 வந்து கொடுத்தான். ஸ்பாட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:13 வந்து கொடுத்தான். ஸோ ஆஸ் எ எஸ்எம்சி பிளேயராக ஒரு பர்ஃபெக்டான ஒரு 1:13ங்க. ஆனால் ப்ரீமியம் கொடுக்க மாட்டான். ப்ரீமியம் இல்லாமல் ட்ரேட் பண்ணி என்ன யூஸ்? ஸோ ஆஸ் எ பையராக அதை நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன பண்ணியிருக்கு ஸ்பாட்டோட ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா சரௌண்ட் வந்து 580 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 580 இருக்கும்போது நமக்கு 700 நீங்கள் 600 எடுத்தீங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிட்டு வரும்போது தான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஐடிஎம்மாகவே மாறுது. அது ஆல்ரெடி ஐடிஎம் தான். பட் ஸோ தீட்டா காமா வேகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறீங்க, பேசிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா 600 ஐடிஎம் தான். அது ஓகே. பட் நமக்கு இங்கே ப்ரீமியம் வந்து கொடுக்க மாட்டான். ஓகேங்களா? எங்கே அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக 700 புட் ஆப்ஷன் என்ன டைமுக்கு வருது? கரெக்டாக 13:35 தான் அவனோட பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ரீடெஸ்ட் ஏரியான்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட் ஏரியா. ஸோ கிட்டத்தட்ட இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக் சஸ்டெயின் பண்ணுது. ஸோ மீன்ஸ் ப்ரீமியம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எப்போ ப்ரீமியம் வந்து டேப் ஆகுதோ, எப்போ வந்து ப்ரீமியம் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, ஸோ அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு பிரேக் சஸ்டெயின் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஆஸ் ஆப்ஷன் பையராக ப்ரீமியம் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. வாட்ச் சார்ட்டில் ஒரு 1:13 கொடுத்தான் அப்படின்னாலுமே ஸோ ப்ரீமியம் இல்லை அப்படின்னும் போது ஸோ ஒரு பயணம் இருக்காது. ஓகே. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கார்டட் வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ ரெக்கார்டட் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ மேக்ஸிமம் 2 to 3 செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ப்ரீமியம் பேஸில் எப்படி வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டெலிகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.